ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபைராட் கிச்சன். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஈஸி சமையலில் இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா, ஒரே பருப்பு சாதம் செய்ய போகிறோம். ஸ்வீட் அண்ட் ஸ்டார்ட்டை எப்படி பண்ணுறோன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா, ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துருக்கேன். இதில் வந்து 3/4 டம்ளர் துவரம் பருப்பு போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் சிறுபருப்பு போட்டிருக்கேன். அவ்வளோதான். இது ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு பொரிஞ்சோடனே கொஞ்சமாக ஜீரகம், ஒரு 2-3 சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். அவ்வளோதான். ரொம்ப சீக்கிரமாக செஞ்சலாம், 10 நிமிஷம் செஞ்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெங்காயம் வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி போட்டுட்டேன். தக்காளி போட்டு நல்லா வதங்கிச்சு. இங்கே பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இல்லையா? போதும், இவ்வளோதான். இதுக்கப்புறம் மசாலா ஐட்டம் சேர்த்துடலாம். ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி, 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் குழம்பு தூள், அவ்வளோதான். அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா போட்டு ஒரு வதக்கிட்டு இப்போ அரிசி கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, அதை பற்றி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ 2 டம்ளர் அரிசி போட்டிருக்கோம். நம்ம வந்து எப்பவுமே 4 டம்ளர் வைப்போம் இல்லையா, 1க்கு 2 கணக்கு. இது கொஞ்சம் குழையிறதுலாம் என்ன பண்ணலாம், 5.5 டம்ளர் வைக்கலாம். 5 டம்ளர் வச்சா கொஞ்சம் நல்லா குழஞ்சி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். போதும், அதுக்கு மேலே வச்சாலும் ரொம்ப தண்ணியாக நல்லா இருக்காது சாப்பிட. 5 டம்ளர் வைக்கலாம். நான் கலர்ஃபுல்லுக்காக 2 காஞ்ச மிளகா சும்மா அப்படியே கிள்ளி போட்டிருக்கேன். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ தண்ணி ஊற்றி 4 விசில் வந்தால் போதும், எடுத்து சாப்பிட வேண்டியதுதான். அவ்வளோதான், பாருங்கள், தண்ணியை ஊற்றிட்டேன். இதோட அவ்வளோதான். இதை நம்ம விசில் விட்டுடலாம். மூடி போட்டு விசில் விட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பாருங்கள், பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய்.